ஹாய் விவர்ஸ், நியூமராலஜி பேஸில் ஐபிஎல்லுடைய எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஐபிஎல்லுடைய 56வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸும் குஜராத் டைட்டன்ஸும் மோதுறாங்க. மே 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி நைட்டு 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் அதிக ரன்ஸ் அடிப்பாங்க, யார் அதிக விக்கெட்ஸ் எடுப்பாங்க, யாரெல்லாம் ட்ரீம் டீம் வர சான்ஸ் இருக்குது, யாரை கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலான்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நேற்று மேட்ச் பார்த்தோன்னா மழையால் நடக்கலை. ஆளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் நடந்துருந்துச்சு. டிசி மட்டும் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா வரிசையாக விக்கெட் விழுந்துச்சு. ஒரு கொலாப்ஸ் மேட்ச்சு தான். ஆனால் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக சர்ப்ரைஸெல்லாம் நமக்கு இல்லை. ஏன்னா நேற்று வீடியோ ப்ரெடிக்ஷன் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கொடுத்ததில் பார்த்திங்கன்னா டூப்ளேசிஸ் மட்டும் தான் விளையாடாமல் போயிட்டார். மற்றபடி நம்ம டாப் ஆர்டரில் ட்ரீம் டீம் பிளேயர்ஸில் யாருமே கொடுக்கல. பார்த்திங்கன்னா தெரியும், அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அபிஷேக் போரல், கருண் நாயர், கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல்னு யாருமே கொடுக்கல. நம்ம கொடுத்தது எல்லாமே பார்த்திங்கன்னா லோ ஆர்டரையும் பவுலர்ஸையும் தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம். அதாவது ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு, விப்ராஜ் நிகம், அஸ்டோஸ் சர்மா, மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ் இவங்கள தான் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரீம் டீமில் கொடுத்துருப்போம். ஸோ அதனால் நமக்கு பெருசாக சர்ப்ரைஸாக எதுவுமே இல்லை. ஏன்னு கேட்டோன்னா போரலாக இருக்கட்டும், கருண் நாயராக இருக்கட்டும், கேஎல் ராகுலாக இருக்கட்டும், அக்ஷர் பட்டேலாக இருக்கட்டும், இவங்க யாருக்குமே பார்த்திங்கன்னா சிறப்பாக இல்லை. இதில் கேஎல் ராகுல் மட்டும் ஒரு டீசெண்டாக இருந்துச்சு. அவர் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 10 ரன்கிட்ட அடித்தார். இதில் நமக்கு நல்லா இருந்துச்சு சொன்னால் டூப்ளேஸ் மட்டும் தான் அவுட் ஆனார். ஸோ அதெல்லாம் என்றைக்கா ஒரு நாள் நடக்கும். என்ன தான் நல்லா இருந்தாலும் ஒரு சில பேர் அவுட் ஆயிடுவாங்க. ரீசன் என்னென்னா கமின்ஸ்க்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஸோ கமின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ட்ரீம் டீமில் கொடுத்துருப்போம். 2 விக்கெட் எடுப்பார்னு சொல்லியிருந்தேன். பார்த்திங்கன்னா 3 விக்கெட் எடுத்துட்டார். ஸோ அவர் பவராக இருந்தனால பார்த்திங்கன்னா டூப்ளேஸ் விக்கெட் எடுத்துட்டார். ஸோ அதெல்லாம் எப்போயாச்சும் நடந்துடும். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம அடிப்பாங்கன்னு சொன்ன ஸ்டப்ஸாக இருக்கட்டும், விப்ராஜ் நிகமாக இருக்கட்டும், அஸ்டோஸ் சர்மாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பேட்டிங் விளாண்டாங்க. ஸோ ப்ரெடிக்ஷன் நல்லா தான் வந்துச்சு. நம்ம எஸ்ஆர்ஹெச்சை விட டிசியில் தான் பார்த்திங்கன்னா பவுலர்ஸ் அதிகமாக கொடுத்துருந்தோம். ஒருவேளை மேட்ச் நடந்துருந்துச்சுன்னா பவுலர்ஸ் நல்லாவே டாமினேஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஈஸியாலாம் அந்த ஸ்கோர் அடிக்க விட்டுருக்க மாட்டாங்க. ஓவரால் டப்பு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ரன் ரொம்ப கம்மியாக போச்சு. ஆனால் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா பவுலர்ஸ் நல்லா இருக்கனால அவ்வளோ சீக்கிரம்லாம் அடிக்க விட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா மேட்ச் நடக்கலை. ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இனிமேல் அதை பற்றி பேசி ஒரு யூஸும் இல்லை. நெக்ஸ்ட் மேட்ச்சை பற்றி பார்க்கலாம். எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம ப்ரெடிக்ஷன் சரியாக ஒர்க் ஆகிட்டு இருக்குங்கிறதுக்காண்டி சொல்ல வரேன். இப்போ இன்றைக்கி மேட்ச்சை பற்றி பார்க்கலாம். மே 6ஆம் தேதி பார்த்தோம்னா 6-2 காம்பினேஷன், அதாவது சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கல. ஃபஸ்ட்டு மும்பை இந்தியன்ஸில் பார்த்தோம்னா ரியான் ரிக்கல்டன், அவருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவர் ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா ரோஹித் சர்மா, பெருசாக ஒரு பெரிய ஸ்கோர் அடிப்பார்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் வந்த உடனே அவுட் ஆவார்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அடிச்சிடுவார். ஓரளவுக்கு ஒரு ட்ரீம் டீம் வரதுக்கான பாயிண்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரோஹித் சர்மாட்ட ஒரு 30 ரன்ஸ் கிட்ட எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக சூரியகுமார் யாதவ், இந்த மேட்ச்சும் நல்லா விளையாண்டுருவார். 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக ஹார்திக் பாண்டியா, இந்த மேட்ச் ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்கும். பவுலிங் போட்டாலும் 1 to 2 விக்கெட் எடுப்பார். பேட்டிங் வந்தாலும் 30 ரன்ஸ் கிட்ட அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. போன மேட்ச் பார்த்திங்கன்னா இந்த மும்பையில் பேட்டிங் ஆடுறது சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எல்லா மேட்ச் பார்த்திங்கன்னா வில் ஜாக்ஸ் வருவார், திலக் வர்மா வருவார். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஹார்திக் பாண்டியாவே இறக்குவாங்க. ஆனால் போன மேட்ச் ரொம்ப சீக்கிரமே பார்த்திங்கன்னா ஹார்திக் பாண்டியா இறக்கி விட்டாங்க. அவரும் பார்த்திங்கன்னா ரன்ஸ் அடிச்சுட்டு போயிட்டார். ஸோ இந்த மேட்ச்சும் அப்படி ஹார்திக் பாண்டியா இயர்லியாக வந்தால் ஒரு நல்ல ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போன மேட்ச் மாதிரியே அடிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா வில் ஜாக்ஸு, அவருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கும். அடுத்ததாக திலக் வர்மா ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா நமன்தீர், அவர் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அடுத்ததாக கார்பன் போஸ்ட், அவருக்கு பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். பவுலிங் போட்டால் பார்த்திங்கன்னா 2 விக்கெட் அதுக்கு மேலே கூட எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பேட்டிங் வந்தார்னா 30+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார். அடுத்தது பார்த்தோன்னா தீபக் சகர் 1 விக்கெட் எடுப்பார். அடுத்தது ட்ரெண்ட் போல்ட்டு 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்தது ஜஸ்பிரீத் பும்ரா 3 விக்கெட் அதுக்கு மேலே கூட எடுப்பார். இப்போ மும்பையில் கடந்த சில போட்டிகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு மேட்ச்சில் நான் ஜஸ்பிரீத் பும்ராவை கேப்டனில் கொடுத்துருப்பேன். எனக்கு தெரிஞ்சு அந்த மேட்ச் தான் அவர் கேப்டனில் கொடுத்தேன். அன்றைக்கி பார்த்தா அவர் 4 விக்கெட் எடுத்திருந்தார். அதே மாதிரி இந்த மேட்ச்சும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு வேளை 4 எடுக்காட்டியும் 3 கண்டிப்பாக எடுத்துருவார். அடுத்தது பார்த்தோன்னா கரண் சர்மா, போன மேட்ச் கரண் சர்மா கொடுத்துருந்தோம். நல்லபடியாக விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருந்தார், அதிகப்படியான விக்கெட்டு. இந்த மேட்ச்சு கரண் சர்மாட்டேருந்து 1-2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அடுத்தது குஜராத் டைட்டன்ஸ் பார்த்தோம்னா சுப்மன் கில்லு. இந்த சுப்மன் கில் விஷயத்துலேயும் நமக்கு கரெக்டாக வர மாட்டேங்குது. நம்ம விளாட மாட்டாருன்னு சொன்னோம்னா விளாண்டுறாரு, விளாடுவான்னு சொல்கிற அன்றைக்கி விளாடாமல் போயிடுவார். ஸோ இதெல்லாம் இருக்குது. இந்த மேட்ச்சில் பார்த்தோம்னா சுப்மன் கில்லு சுமாராக தான் இருக்கும். ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கான சான்ஸே இல்லை. சுப்மன் கில் வந்த உடனே அவுட்டும் ஆகலாம். ஸோ எப்படிங்கிறத பார்த்துக்கங்க நீங்கள். நம்ம ப்ரெடிக்ஷன் படி இன்றைக்கி சுப்மன் கில்லுக்கு சுமாராக தான் வந்திருக்கு. வந்த உடனே பார்த்திங்கன்னா அவுட் ஆவார். அதனால் நீங்கள் டீமில் எடுக்காமல் இருக்காங்க. நீங்கள் எடுக்கிறதா எடுத்துக்கோங்க. ஏன்னா போன மேட்ச் நம்ம சுப்மன் கில்லை கொடுக்கல, எடுக்க வேணாம் தான் சொல்லியிருந்தோம்.
ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் அடிச்சுட்டு வந்து போயிட்டார். ஸோ எப்படின்னு பார்த்துக்கங்க. அடுத்தது சாய் சுதர்சன். இந்த மேட்ச்சும் ஒரு நல்ல ஸ்கோர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குது. சாய் சுதர்சன்கிட்டருந்து 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஜாஸ் பட்லர் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பாரு. சுப்மன் கில் வந்து சுத்தமாக விளையாட மாட்டார். ஜாஸ் பட்லர் ஓரளவுக்கு விளையாடுவார். இதுதான் நம்ம ப்ரெடிக்ஷனு. ஆனால் நீங்கள் எப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. ஆனால் ஜாஸ் பட்லர் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான பாயிண்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. சுப்மன் கில்லுக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு வாஷிங்டன் சுந்தருக்கு பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து இருக்கும். பேட்டிங் வந்தார்னா 30+ ரன்ஸ் வந்து அடிப்பார். பவுலிங் போட்டாலும் 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்தது ஷாருக் கான். அவருக்கு பார்த்திங்கன்னா டீசெண்டாக தான் வந்து இருக்கும். அதாவது வந்த உடனே கூட அவுட் ஆக மாட்டார். ஓரளவுக்கு ரன்ஸ் அடிப்பார். ஆனால் பெரிய ரன்ஸாகவும் அடிக்க மாட்டார். அடுத்தது பார்த்தோம்னா ராகுல் டிவாட்டியா. ஒவ்வொரு மேட்ச்சுமே இவருக்கு நல்லா தான் வந்து இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் இறக்கவே மாட்டுறாங்க. கொண்டு போய் கடைசியில் தான் வந்து இறக்குறாங்க. அந்த 18வது ஓவரோ 19வது ஓவர் இல்லை 20வது ஓவர் இப்படி தான் வந்து இறக்குறாங்க. ஸோ அங்கே இறக்கி விட்டு அதுக்கப்புறம் அவர் அடித்து எப்படி ட்ரீம் டீம் வருவாங்கிறது வந்து தெரியல. ராகுல் டிவாட்டியா வந்து ஒரு ஆல்ரவுண்டரு. முன்னாடி ஆர்ஆர் டீமில் இருக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓவர் வந்து கொடுப்பாங்க. ஓவரும் போடுவார், விக்கெட்டும் எடுப்பார், பேட்டிங் வருவார், ஃபினிஷிங் ரோல் வந்து பண்ணுவார். ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா இயர்லியாக வந்து அனுப்புவாங்க. ஆனால் இந்த குஜராத் டீமுக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஓவர்னு ஒன்று கொடுக்குறதே வந்து கிடையாது. பேட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோ ஆர்டரில் தான் வந்து வராரு. ஸோ எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆனால் அவருக்கு நல்லாயிருக்கும். பேட்டிங் வந்து நல்ல ரன்ஸ் வந்து அடிப்பார். பவுலிங் போட்டாலும் விக்கெட்ஸ் வந்து விழுகும். ஆனால் பவுலிங் கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் ரஷித் கான் பார்த்தோம்னா அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா தான் வந்து இருக்கும். ஒரு 1லேருந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்ததாக முகமது சிராஜ். அவருக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஒரு 1லேருந்து 2 விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்து கெரால்டு கோட்ஸே பார்த்திங்கன்னா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக சாய் கிஷோர் 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா சாய் கிஷோருக்கு எந்த மேட்ச்சுமே ஓவர்ஸ் கொடுக்குறதே வந்து கிடையாது. சாய் கிஷோர் ஒரு நல்ல பவுலரு. கிரக நிலையிலும் பார்த்தீங்கன்னா அவர் நல்லாவே சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. எல்லா மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா அவர் சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அவர் இது வரைக்கும் விக்கெட் எடுக்காமல் இருந்த மேட்ச்சே கிடையாது. அதாவது 4 ஓவர் போட்டு விக்கெட் எடுக்காமல் இருந்ததாகவே கிடையாது இந்த 2025 ஐபிஎல்ல. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பவுலரை, ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலரை ஓவரே கொடுக்காம வச்சுருக்காங்க. கடைசியில் 20வது ஓவர் தான் போன மேட்ச்சு கொண்டாந்து கொடுக்குறாங்க. இது எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல. 18வது ஓவர், 19வது ஓவர், 20வது ஓவர் ஒரு டெத் பவுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெறும் 1 ஓவர் மட்டும் கொடுக்குறாங்க. இதுக்கு டீமில் இல்லாமல் வேறு ஒரு பிளேயரை கொண்டாந்து டீமில் வச்சுக்கலாம். ஜிடி எல்லாமே பார்த்திங்கன்னா மோசமாக தான் வந்து பண்ணுறாங்க. வாஷிங்டன் சுந்தர் நல்லா பந்து போடுவார், அவருக்கு பவுலிங் கொடுக்க மாட்டாங்க. சாய் கிஷோர் நல்லா பந்து போடுவார், அவருக்கு பவுலிங் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு டீமில் கூட்டிகிட்டு வராங்கன்னு ஒன்றுமே வந்து தெரியல. நீங்கள் கண்டினியூவாக ஜெயிக்கிறனால இதெல்லாம் எதுவும் பாதிக்கலைங்கிறனால அப்படியே விட்டுறாங்களா என்னென்னு வந்து தெரியல. அடுத்து பிரசித் கிருஷ்ணா வந்து சூப்பராக வந்து இருக்கும். அவருக்கு 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அங்கிட்ட எப்படி ஜஸ்பிரீத் பும்ராவோ அதே மாதிரி இங்கிட்ட பிரசித் கிருஷ்ணா ஜிடியில் அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி எம்ஐ டீமில் ஜஸ்பிரீத் பும்ரா எடுக்க வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தோம்னா இஷாந்த் சர்மா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எம்ஐலையும் ஜிடிலையும் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ரியான் ரிக்கல்டன், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, கார்பன் போஸ், ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ திலக் வர்மா, கரண் சர்மா, ராகுல் டிவாட்டியா, ரஷித் கான் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம்னு வந்து பார்க்கலாம். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தோம்னா கேப்டன் வைஸ் கேப்டனுக்கான அமைப்பு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இருக்குது. இப்போது ஹார்திக் பாண்டியா பார்த்திங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாம். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு சில நாள் ஒரு பேட்டிங்கில் பார்த்திங்கன்னா டவுனில் கொண்டு போகிறாங்க, ஒரு சில நாள் முன்னாடி இறக்குவாங்க. ஸோ அது எப்படின்னு தெரியாது. பவுலிங் போகிற பார்த்திங்கன்னா விக்கெட் வந்து எடுத்துருவார். ஸோ பேட்டிங் ரன்ஸ் அடித்தார்னா ஈஸியாக கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து வந்துடுவார், அந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்துடுவார். ஆனால் பார்த்திங்கன்னா இவங்களை நம்பி கொடுக்க முடியலை. அடுத்து சி போஸ்ட், அவருக்கும் அதே நிலமை தான். அவரோட பேட்டிங் ஆர்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப டவுனாக இருக்குது. பவுலிங்கில் நல்லா விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் பேட்டிங்லேயே வந்து ரன்ஸ் அடித்தார்னா ஈஸியாக அந்த கேப்டன் வைஸ் கேப்டனில் வந்துடுவார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப லோ ஆர்டரில் இருக்கிறாங்க. ஸோ அவர்கிட்டையும் போக முடியாது. அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர், இவருக்கு ஜிடி டீமில் வந்து ஓவர்ஸே வந்து கொடுக்க மாட்டுறாங்க. பேட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போலாம் இயர்லி அனுப்புகிறாங்க, ஆனால் ஓவர்ஸ் கொடுக்குறதில்ல. ஓவர்ஸ் கொடுத்தா விக்கெட் எடுத்துடுவார். பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 30+ ரன்ஸுக்கு மேலே அடிச்சிடுவார். ஸோ இவர் வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஆனால் இவர்கிட்டையும் நம்பி போக முடியல. ஸோ ஃபைனலாக கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை போடலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ரியான் ரிக்கல்டன், சாய் சுதர்சன், ஜஸ்பிரீத் பும்ரா, பிரசித் கிருஷ்ணா இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மேட்சும் பார்த்திங்கன்னா டாஸை பொறுத்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். பெருசாக சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். கேப்டன் வைஸ் கேப்டன் போது கூட நான் சேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். கண்டிப்பாக வந்து டாஸை பொறுத்து மாறும்.
இப்போது சூரியகுமார் யாதவா, சாய் சுதர்சனா இப்படிலாம் வந்து போகும். இப்போது டாஸை பொறுத்து மாறும். ஸோ மறந்துடாமல் டெலகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. 7 மணிக்கு அப்புறம் டாஸ் போட்டதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணுவேன். புதுசாக வரக்கூடிய பிளேயர்ஸ் யாருக்காச்சும் நல்லா இருந்தாலும் நான் அதில் வந்து சொல்லுவேன். ஸோ மறந்துடாமல் இன்னும் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச்சுக்கு வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க டெலகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. புதுசாக வந்து வீடியோ பார்க்குறவங்க மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள்.